ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் திவ்யா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் 2025 ரீட் பண்ண இங்கிலீஷ் புக்ஸில் எனக்கு பிடிச்ச சில புத்தகங்கள் தான் சொல்ல போகிறேன். ஒரு 6 புக்ஸை சொல்லலான்ட்டு இருக்கேன். இது எந்த ஸ்பெசிஃபிக் ஆர்டருமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டேஸ் அட் தி மொரிஷாக்கி புக் ஷாப் பை சத்தோஷி யாகிசாவா. இது ஒரு ஜாப்பனீஸ் நாவல். டக்காக்கோ அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க ஒரு ஹார்ட் பிரேக்கில் இருப்பாங்க. லவ் பிரேக்கப் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் டோக்கியோவில் அவங்க அங்கிள் ஒரு ஓல்டு புக் ஸ்டோர் வச்சுருப்பாரு. அங்கே வருவாங்க. அங்கேயும் வந்தால் அந்த புக் ஸ்டோருக்கு மேலே ஒரு ரூம் இருக்கும், அங்கே தான் இருப்பாங்க. அவங்க அங்கிள் கொஞ்சம் ஹெல்த் ரீசனால் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருக்கும். அப்போ மேனேஜ் பண்ணுறதுக்காக புக் ஸ்டோரை அவங்க வருவாங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப டிஸ்கனெக்டடாக அவங்களோட ரொட்டீன்ஸே ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியாத மாதிரி இருப்பாங்க. புக் ஸ்டோர் மேனேஜ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது எவ்வளோ அவங்களுக்கு ஹீல் ஆகுது அப்படிங்கிறது அவ்வளோ சூப்பராக எழுதியிருப்பார் இந்த ஆத்தர். ரொம்ப கோசியாக ஹீலிங் பற்றி, சேட்னஸ்ஸு எல்லாமே அவ்வளோ லோன்லினஸ்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அழகாக சொல்லியிருப்பாங்க. செல்ஃப் டிஸ்கவரி அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த புக் ஸ்டோரில் ஸ்பெண்ட் பண்ணுற டைமு, அந்த பொண்ணு எப்படி வெளியில் வர்றாங்க அப்படிங்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த புக்கை ரீட் பண்ணுங்கள். இது சீரியஸ். இது ஸ்டாண்டர்டானாவுமே நம்ம ரீட் பண்ணலாம். நான் செகண்டாக ரீட் பண்ணது த கேர்ள் இன் த கிளாஸ் கேஸ் பை தேவஷிஷ் சர்தானா அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான புக்கு. த்ரில்லர். 2 சீரியல் கில்லர் இருப்பாங்க. கிளிப்பர்னு ஒருத்தர் இருப்பார், இன்னொரு டால் மேக்கர். கிளிப்பர் அப்படிங்கிறவர் 9 வருஷமாக கொலை பண்ணிகிட்ருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 40 பேரை கொலை பண்ணியிருப்பார். ஆனால் டால் மேக்கர் அப்படிங்கிறவர் இப்போ ரீசண்டாக தான் கொலை பண்ண ஆரம்பிச்சிருப்பார். அவர் எப்படின்னா, இப்போ சின்ன குழந்தைங்கள ஒரு 5 வயசு கம்மியாக இருக்கிற குழந்தைகளை தான் கொல்றாரு. கொன்னுட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த டெட் பாடிஸ் எல்லாமே ஒரு பார்பி டால் மாதிரி அவங்கள ரெடி பண்ணி ஒரு கிளாஸ் கேஸ்குள்ளே போட்டு வச்சுருவார். இவர் கடைசியாக ஒரு 3-4 நாள்லேயே ஒரு 3 பேர்த்த பக்கம் கொண்டிருப்பார். ஸோ கிளிப்பரை விட இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவார். அதாவது நிறையா பேர் இவருக்கு மேலே ஒரு அட்டென்ஷன் இவருக்கு கிடைச்ச மாதிரி கிளிப்பரே நினச்சிக்குவார். ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒரு காம்படிஷன் மாதிரி க்ரியேட் ஆகிடும். இப்போ தான் வந்தான், லைம் லைட்டில் அவன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கிளிப்பரே நினச்சிட்டு நம்மளும் இன்னும் நிறையா கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேர்த்துக்குள்ளே ஒரு காம்படிஷனே வர்ற அளவுக்கு ஆயிரும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். இந்த புக்கு என்னடா சீரியல் கில்லர்ஸ் பற்றி படிக்கிறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரீட் பண்ணாதீங்க. குழந்தைங்களெல்லாம் இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சுன்னா வேண்டாம். ஆனால் மஸ்ட் ரீடு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த புக் ரொம்ப பர்சனல் ஃபேவரட்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸ் இந்த கேஸை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுமே அதுவுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. எப்படி அதை சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுமே நல்லாயிருக்கும். நான் தேர்டாக ரீட் பண்ண புக் த டைரி ஆஃப் அ யங் கேர்ள் பை ஆனி ஃப்ராங்க். இது செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் ஜூஸ் எல்லாமே இது பண்ணுவாங்க இல்லையா, அடைச்சி வச்சுருப்பாங்க இல்லையா அந்த ஹிட்லர் டைமில். அப்போ இவங்க ஒரு சீக்ரெட் பிளேஸில் தங்கி இருப்பாங்க. அப்போ நிறைய கஷ்டங்கள், நிறையா துன்பங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, எங்கேயும் வெளியே வர முடியாது, வந்தால் அடைச்சி வச்சுருவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா, அவங்க ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அவங்களோட தாட்ஸாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், டெய்லி என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத ஒரு டைரியாக எழுதியிருக்காங்கல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். மேபி அவங்க எழுதுனதுனால தான் அவங்க அவ்வளோ பாசிட்டிவாகவும் ஒரு நம்பிக்கையோடுமே இருக்க முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ கஷ்டம் இருந்தால் கூட புக்ஸ் அவங்க ரீட் பண்ணாமல் இல்லை. அதெல்லாமே அவ்வளோ சூப்பராக சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், லோன்லினஸ்ஸை எப்படி இது பண்ணுறாங்க, அந்த சின்ன பொண்ணு எமோஷன்ஸ் எல்லாம் எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. கடைசியாக அவங்க இது ஒரு டைரியாக எழுதுனதை தான் எடுத்து அவங்க அப்பா
புக்காக பப்ளிஷ் பண்ணாங்க. ரொம்ப அழகான புத்தகம். ஆனால் எனக்கு வந்து என்ன ரொம்ப கொஞ்சம் பெரிய புக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டாக அங்கங்கே இருக்கிற மாதிரி தோணியிருக்கு இது ரீட் பண்ணும்போது. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பக்கமே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த புக் ரீட் பண்ண. நான் ஃபோர்த் எனக்கு ரொம்ப பிடிச்ச புக் அப்படின்னா மர்டர் ஆன் தி ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் பை அகதா கிறிஸ்டி. அதாவது ஓரியன்ட் அந்த எக்ஸ்பிரஸ்ங்கிற ஒரு ட்ரெயினில் வந்து ஒரு கொலை நடக்கும். சைமன் ரெட்செட் அப்படிங்கிறவர் வந்து அவரோட கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது யாரோ 12 தடவை கத்தியை குத்தி அவர் இறந்துருப்பார். அதில் வந்து ஒரு 12 பேர் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த ட்ரெயினில். இது வந்து யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த ஸ்டோரி, இந்த பிளாட்டு. இது வந்து ஹெர்குல் பைரட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவர் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். இந்த மிஸ்ட்ரியுமே அவர் சால்வ் பண்ணுவார். அவர் வந்து எப்படியெல்லாம் ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் பேசுகிறது, அது எல்லாமே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சூப்பராக சொல்லியிருப்பார். இவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளையவே வந்து நிறையா யோசிக்க வச்சுருப்பாங்க. இந்த புக்குமே வந்து நல்லா இருந்துச்சு. நான் வந்து அகதா கிறிஸ்டி அவங்களுடைய ரைட்டிங்கில் படித்த ஃபஸ்ட்டு புக் இது. தென் எனக்கு ஃபிஃப்த்தாக ரொம்ப பிடிச்ச புக் அப்படின்னா பம்கின் ஹெட்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து எழுதினவங்க ரெயின்போ ரோவல் அப்படிங்கிறவங்க. இது வந்து ஒரு கிராஃபிக் நாவல். இந்த புக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக இமேஜஸ் 2 சைடும் இருக்கும். அங்கங்கே அந்த டெக்ஸ்ட் இருக்கும். ஒரு 300-400 பேஜஸ் இருந்தால் கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப கோசியாக, ரொம்ப சிம்பிளாக, ஈஸியான லாங்குவேஜில் பிகினர்ஸ்க்கு வந்து பர்ஃபெக்டான புக்னால் அந்த புக் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து என்னென்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து எப்போவுமே வந்து இந்த ஃபால் சீசன் அப்போ வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு பம்கின் பேட்சில் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த வருஷம் வந்து 2 பேரும் பிரிய போகிறாங்க. இதுதான் வந்து கடைசியாக அவங்க ஒர்க் பண்ணுற வருஷம். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி தான் கடைசி நாள். அதுக்கப்புறம் அவங்க மீட் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா, என்ன நடக்கும், அந்த பையனுக்கு வந்து அந்த பொண்ணு மேலே ஒரு ஆசை இருக்கும், அவங்க சேர்றாங்களா சேரலையா, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கான்வர்சேஷன் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து இன்னொரு பையனை பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஜாலியாக ஒரு கோசியாக ஒரு புக் படிக்கணும், ஒரு பார்க்கில் உட்காந்து படிக்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான புக்னால் பார்க்கோ இல்லை கார்டன்லேயோ உட்காந்து படிக்கலாம். இந்த புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நேச்சரோட படிக்கிறதுக்கு பர்ஃபெக்டான புக்கு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு எனக்கு இந்த வருஷம் படித்ததுலேயே பிடிச்ச புக் வந்து சைலண்ட் பேஷண்ட் அப்படிங்கிற புக்கு. அலெக்ஸ் மைக்லிடிஸ் அவங்க எழுதினது. இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர். இது வந்து அலிஷியா அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பெயிண்டரு. அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து கேப்ரியல். அவங்கள வந்து 5 times வந்து ஷூட் பண்ணி கொண்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அமைதியாகிடுவாங்க. நிறைய இன்வெஸ்டிகேஷன் போகும், எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. கடைசியாக வந்து அவங்கள வந்து ஒரு குரூவில் சேர்த்திடுவாங்க. இந்த கேஸில் வந்து ரொம்ப அப்சஸ் ஆகி தியோன்னு ஒருத்தங்க, அவர் வந்து தியோ ஃபேபர், அவர் வந்து அதை வந்து கண்டுபிடிக்கணும், இந்த கேஸை அவங்கள பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ட்ரை பண்ணுவார். எனக்கு இன்னொரு விஷயம், எனக்கு வந்து அலிஷியாவோட ஸ்டோரியை வந்து ப்ரெசண்டில் சொல்லியிருப்பாங்க அந்த புக்கில். தியோக்கும் ஒரு ஹார்ட் பாஸ்ட் இருக்கும், அதை வந்து பாஸ்டில் சொல்லிட்டு வருவாங்க. அது வந்து அழகாக அந்த ஆத்தர் வந்து சொல்லியிருப்பார். எனக்கு வந்து இந்த புக் எப்படி இருந்துச்சுன்னா, பிளாட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் பாதி புக் படிக்கையிலேயே வந்து இதுதான் எண்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நமக்கு தோண ஆரம்பிச்சிடுச்சு. அது வந்து ஒரு சின்ன ட்ராபேக்காக எனக்கு வந்து அது பர்சனலாக தோணுச்சு இந்த புக்கில். மற்றபடி ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ பேஜஸ் பாதிக்கு போனதுக்கப்புறம் மிடில் கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருக்கும். பட் போக போக அது ஓகேவாக இருக்கும். இந்த 6 புக் தான் வந்து நான் 2025 ரீட் பண்ண இங்கிலீஷ் புக்ஸில் என்னுடைய ஃபேவரட் புக்ஸு. நீங்கள் படித்ததில் இங்கிலீஷில் என்ன புக்ஸ் ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்ததுக்கு. பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.